The accounting equation, this is the foundation of accounting. Assets equal to liability plus capital. இப்போ இதுதான் என்னது அக்கௌண்ட்ஸோட அடித்தளமே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சமமே போடுவோம். இது தெரிஞ்சால் போதும், இதோட அடித்தளம் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது எப்படின்றத உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா I start a business. 1000 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு 1000 ரூபா பத்தலை. அதனால என்ன பண்ணுறேன், பேங்க்லேருந்து ஒரு 500 ரூபா கடன் வாங்கிக்கிறேன். I borrow from bank. வந்து 500 ரூபா வாங்கிக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 1500. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1500. இதுதான் எனது அசெட், என்னோட சொத்து. அசெட்ஸ்னால் சொத்துக்கள், லயபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள், கேபிட்டல்னால் மூலதனம், அதான் முதலீடு. இப்போ என்னோட அசெட் எவ்வளோ, 1500 ரூபாய் இருக்குது. ஓகேவா. இப்போ நான் என்ன இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். அசெட் equal to liability plus capital. என்னோட அசெட் எவ்வளவு, 1500. பேங்க்லேருந்து நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், 500 ரூபா. என்னோட கேபிட்டல் நான் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, 1000 ரூபாய். இது தெரிஞ்ச போதும் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா. இதுதான் என்னது அக்கௌண்ட்ஸோட அடித்தளமே. இந்த பேஸ் பண்ணி நம்ம சம் போடும்போது நமக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் அக்கௌண்ட்ஸ்லேயே ரொம்பவே முக்கியமான கோல்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.